வைகை நதியால இரண்டா பிரிஞ்சிருக்கிற மதுரை நகர ஒன்னா இணைக்கிறது தான் ஆல்பர்ட் விக்டர் பாலம். டிசம்பர் 8ஆம் தேதியோட பாலம் கட்டி 138 வருஷங்கள் ஆகுதுன்னு சொன்னா ஆச்சரியமா இருக்குல்ல. மதுரை பிரிட்டிஷ் கைவசம் வந்தப்புறம் நகரை விரிவாக்கம் செய்ய இந்த பாலம் கட்ட திட்டமிடப்பட்டது. 1886ஆம் வருஷம் வைஸ்ராய் டஃப்ரின் அடிக்கல் நாட்டினார். 250 மீட்டர் நீளம், 12 மீட்டர் அகலத்துல 16 தூண்களோட ஆர்ச் வடிவத்துல கட்டியிருக்காங்க. தமிழர்களின் பாரம்பரிய கட்டுமான முறையில சுண்ணாம்பு, கடுக்காய், வெல்லம், முட்டை இதெல்லாம் பயன்படுத்தி கட்டியிருக்காங்க. பாலம் கட்டுறதுக்கு 3 லட்சம் ஒதுக்கீடு செய்யப்பட்டதுங்க. ஆனா 2,85,000 கட்டி முடிச்சிட்டாங்களாம். 1889ஆம் ஆண்டு மக்களின் பயன்பாட்டுக்கு வந்துடுச்சு. பாலம் கட்டிய இன்ஜினியர் ஆல்பர்ட் விக்டர் பேரையே பாலத்துக்கும் வச்சுட்டாங்க. பாலம் 100 வருஷங்கள் வரை தாங்கும்னு சொல்லப்பட்ட நிலையில இப்போ 138 வருஷங்கள் ஸ்ட்ராங்கா இருக்குல்ல. இத பாரம்பரிய சின்னமா அறிவிக்க மதுரை மக்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க.